ஓகே, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாயில் மெக்கானிக்ஸில் டீப் ஃபவுண்டேஷன் டாபிக் பார்த்தோம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃபவுண்டேஷன் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறோம், லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அண்டர் ரீம்டு பைல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னது? அண்டர் ரீம்டு பைல் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் ரீம்டு பைல். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கேஸ்ட் இன்ஸ்டியூ பைல். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து போர்டு கேஸ்ட் இன்ஸ்டியூ பைல். அந்த இடத்துல நம்ம போர் போடுறோம், மீன்ஸ் எஸ்கவேட் பண்ணி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு நம்ம காங்கிரீட் போட போகிறோம். அதான் போர்டு கேஸ்ட் இன்ஸ்டியூ பைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனுடைய பேசிக் என்ன, இதனுடைய கான்செப்ட் என்ன, இதனுடைய லோடு கேரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, இது எந்த சாயிலுக்கு மோஸ்ட் சூட்டபுள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? போகலாங்களா? எஸ், அண்டர் ரீம்டு பைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன பைல் இது? அண்டர் ரீம்டு பைல். மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் எக்ஸ்பேண்டிங் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் எக்ஸ்பேண்டிங். ஓகேங்களா? எக்ஸ்பேண்டிங் சாயில் ஆர் எக்ஸ்பேண்டிவ் சாயில் மோஸ்ட் சூட்டபுள். அதாவது எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அதிகமாக சேஞ்ச் ஆகுது, மோஸ்ட் எக்ஸ்பான்சிவ், அதாவது மோஸ்ட் எக்ஸ்பேண்டிவ் சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்பான்ஷன் அதிகமாக வர சாயிலுக்கு மோஸ்ட் சூட்டபுள் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ அண்டர் ரீம்டு பைல் இஸ் மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் எக்ஸ்பான்சிவ் சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மோஸ்ட் எக்ஸ்பான்சிவ் சாயிலுக்கு சூட்டபுள் அப்படின்னு சொல்லலாம். என்லார்ஜ். ஓகேங்களா? அண்டர் ரீம் அப்படின்றது நமக்கு என்னென்னா ஒரு என்லார்ஜ் பல்ப். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு அதனுடைய ஸ்டெம் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பல்ப், இதை நமக்கு வந்து பல்ப் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த என்லார்ஜ் போர்ஷன் தான் நமக்கு வந்து பல்ப் ஆர் அண்டர் ரீம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிம் போர்ஷன் ஆர் ஸ்டெம் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிம் ஆர் ஸ்டெம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, த என்லார்ஜ் பேஸ் ஆர் பல்ப் இஸ் கால்டு அண்டர் ரீம் அப்படின்னு சொல்கிறோம். என்லார்ஜ் பல்ப் ஆர் த பேஸ் இஸ் நோன் ஆஸ் அண்டர் ரீம்டு பைல். சில நேரத்தில் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்டு கேஸ்ட் இன்ஸ்டியூ பைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த டயாமீட்டர் ஆஃப் தி கவனிங்க, த டயாமீட்டர் ஆஃப் பல்ப் இருக்கு இல்லைங்களா? டயாமீட்டர் ஆஃப் பல்ப் வந்து 2 to 3 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, எஸ். ஸோ த டயாமீட்டர் ஆஃப் பல்ப், ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க. ஸோ த டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப் இருக்கு இல்லைங்களா? இது 2 to 3 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டெம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இது வந்து டயாமீட்டர் டி அப்படிங்கும்போது இது எவ்வளோ இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 2.5 times ஆவரேஜாக இருக்கணும் நமக்கு. இது 1 மீட்டர் இருக்குது அப்படின்னா இது நமக்கு 2.5 மீட்டர் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அது. ஓகே, எஸ். ஸோ இப்போ டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப் இஸ் ஈக்குவல் டு 2 to 3 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டெம். ஓகே, ஸோ அடுத்து இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கேஸ்ட் இன்ஸ்டியூ பைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் ரீம்டு பைல், டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப் இஸ் ஈக்குவல் டு 2 to 3 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டெம். ஓகே, this pile foundation suitable for both sand and clay for installing அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு கண்டிஷனும் இருக்கலாம். ஸோ திஸ் ஃபவுண்டேஷன் சூட்டபுள் ஃபார் போத் கிளே அண்டு சாண்ட் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அதனோட ஸ்டேட்டம், சாயில் ஸ்டேட்டம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஸ்டேட்டமாக இருக்கலாம், இல்லை கிளே ஸ்டேட்டமாக இருக்கும். ரெண்டுமே சூட்டபுள் தான். பட் மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் எக்ஸ்பேண்டிங் சாயிலுக்கு மோஸ்ட் சூட்டபுள். த ஸ்பேசிங் ஆஃப் தி ப்ரெஷர் பல்ப். ஓகே, இந்த ஸ்பேசிங் ஆஃப் தி பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பேசிங் ஆஃப் தி அண்டர் ரீம்டு pulp is equal to 1.5 times diameter of the bulb. ஓகேங்களா? 1.5 times diameter of the bulb ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்பேசிங் ஆஃப் தி பல்ப் இஸ் ஈக்குவல் டு 1.5 times diameter of the bulb. diameter of the stem கிடையாது. சில நேரத்தில் அப்படி தான் கொடுத்துருவாங்க diameter of the stemன்னு சொல்லிட்டு. பல்பை பற்றி பேசினா ஸ்பேசிங் ஆஃப் பல்ப்னா டயாமீட்டர் ஆஃப் பல்ப் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? 1.5 times டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதனுடைய லோடு கேரிங் கெப்பாசிட்டி என்னதான் லோடு கேரிங் கெப்பாசிட்டி வருது. அப்போ ப்ரீவியஸாக நம்ம கால்குலேட் பண்ணதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. சேம் கான்செப்ட், சேம் ஃபார்முலா தான். பட் எது வந்து கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குது அந்த ஏரியா மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போது P1 is equal to C into NC ஏரியா ஆஃப் தி பியரிங் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதோட நம்ம ஆட் ஆகக்கூடிய விஷயம் என்னென்னா P1 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸிஸ்டிங் லோடு நமக்கு ஆக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த லோடு இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ P1, ஓகே, P1 ப்ளஸ் C into NC ஏரியா ஆஃப் பியரிங் ஆல்ஃபா C into AS. இந்த இடத்துல ஆல்ஃபா வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அதாவது அக்கீஷன் ஃபேக்டர் வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் வேல்யூ நம்ம 1 நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி அண்டர் ரீம்டு பைலுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டியான அண்டர் ரீம்டு ஃபைலுடைய ஃபார்முலா P1. ஓகே, சியோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லலாம்? பைல் ஃபவுண்டேஷனுக்கு 9. சரிங்களா? சாரி, என்சியோட வேல்யூ நமக்கு பைல் ஃபவுண்டேஷனுக்கு 1 minute. என்சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைல் ஃபவுண்டேஷனுக்கு 9. சின்றது நமக்கு அன்ட்ரெயின்டு ஷியர் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. பியரிங், அப்போ ஏரியா ஆஃப் பியரிங் நமக்கு என்னென்னா இந்த அண்டர் ரீம்டு இருக்கு இல்லைங்களா? இந்த
போர்ஷன் டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீரிங் எடுத்துக்கும். ப்ளஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த பாட்டம் வந்து நமக்கு எடுக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனி ஃபார்முலாவை எழுதுகிறோம். இப்போது 9 into C எழுதியாச்சு. அப்போ ஏரியா ஆஃப் தி பல்ப் அப்போ பை டி ஸ்கொயர் பல்ப் டயாமீட்டர் பல்ப் டிவைட் பை 4 மைனஸ் by d square stem square divided by 4. அப்போ இதில் காமனாக இருக்க விஷயம் என்ன? d bulb square d stem square. அப்போ அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஹாலோ போர்ஷன் மட்டும் தான் நமக்கு ஆக்ட் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அதனோட ஏரியா மட்டும் எடுத்த போதும் அப்போ ஏரியா ஆஃப் தி பியரிங் இஸ் ஈக்குவல் டு பை d bulb square மைனஸ் d stem square divided by 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா யார் எடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர், அதாவது இந்த பல்ப் இருக்குது இல்லைங்களா நமக்கு. ஸோ இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காத மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள், ஸ்டெம்மோடைய லென்த் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போது பை டிஎல். அப்போ இந்த இடத்துல டயாமீட்டர் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்டெம்மோடைய டயாமீட்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டெம்மோட தான் நமக்கு ஃப்ரிக்ஷனில் அதிகம் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ பை டி இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டெம் இன்ட்டு டோட்டல் லென்த் மைனஸ் டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப் அப்படின்றோம். அதாவது நம்பர் ஆஃப் டயாமீட்டர், எத்தனை டயாமீட்டர் இருக்கோ அத்தனை டயாமீட்டர் நம்ம கழிச்சிடணும். சரிங்களா? அந்த ஃபார்முலா டைம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்னால் ஒவ்வொரு ஃபார்முலா, ஒவ்வொரு கான்செப்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட் ஃபார்முலா. ஓகே, கம்பல்சரி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிடும். சில புக்கில் என்ன ஆகும், நமக்கு 320 கிலோமீட்டர்னு வரும், ஆன்சர் 350 கிலோமீட்டர் நம்ம ஃபார்முலா வரும். ரெண்டு மேட்ச் பண்ணுற மாதிரி 320 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷனில் மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ P1 லோட் ஆக்டானா P1 கொடுத்தாச்சு. 9 into C, அதாவது C into NC, NCயோட வேல்யூ 9 சொல்லியாச்சு. பியரிங் அப்படிங்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் ப்ரெஷர் பல்ப் அண்டு ஸ்டெம். அப்போ பை 4 into டயாமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் பல்ப் மைனஸ் டயாமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஸ்டெம் ப்ளஸ் பை டி இன்ட்டு ஸ்டெம் தான் ஃப்ரிக்ஷன் நம்ம எடுத்துக்கூடிய ஸ்டெம். அப்போ பை டி இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டெம் இன்ட்டு லென்த் ஆஃப் தி ஸ்டெம் ஒன்லி. அப்போ லென்த் ஆஃப் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டேரக்டாக எழுதிக்கோங்க. இல்லைனா வந்து டோட்டல் லென்த் மைனஸ் 2 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் பல்ப். 2 இருந்தால் 2, 1 இருந்தால் 1. ஓகேங்களா? எஸ், த ரேஷியோ ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, த ரேஷியோ ஆஃப் load carrying the under reamed pile. Okay, the under reamed pile, the ratio of double under reamed to single under reamed is 1.5. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the ultimate load carrying capacity. Okay, the ultimate load carrying capacity of under reamed pile, double under reamed to single under reamed. அதாவது கவனிங்க 1 minute. எஸ், ஸோ இதுதான் நமக்கு வந்து சிங்கிள் அண்டர் ரீம்டு பைல். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் அண்டர் ரீம்டு அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் பல்ப் 2 இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ட்ரிபிள் அண்டர் ரீம்னா 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய லோடு கேரிங் கெப்பாசிட்டிக்கு இதனோட லோடு கேரிங் கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து 1.5ங்களா. ஸ்பேசிங் ஆஃப் தி பைல், அவ்வளோதான். ஸ்பேசிங் ஆஃப் தி அண்டர் ரீம்டு 1.5 times டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப்னு போட்டலைங்களா, சேம் அதே தான். ஓகே, எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் ரீம்டு பைலுடைய பேசிக்ஸ் நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இதுவரையில் நம்ம பார்த்தது என்னென்னா ஃப்ரிக்ஷன், அதாவது ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் அட் அப்வர்ட் டைரக்ஷன். இங்கே நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ் ரெசிஸ்டிங் ஆர் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்வர்டு, எப்படி நமக்கு டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது மீனிங். இப்போது நீங்கள் பைல் ட்ரைவ் பண்ணாலும் சரி, நீங்கள் செல்ஃப் வெயிட் ஆஃப் பைல்னாலும் சரி, ஃபோர்ஸ் நமக்கு ரெசிஸ்டிங் ஆல்வேஸ் அப்வர்ட் டைரக்ஷன். ஓகே, கரெக்டாக. ஸோ அதனால தான் இது வந்து நமக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் வருதுன்னா நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்வர்டு வந்தால் பாசிட்டிவ், டவுன்வர்டு வந்தால் நெகட்டிவ். சேம் கான்செப்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சூட்டபிள் ஃபார், அதாவது இது எந்த சாயிலுக்கு சூட்டபுள், எந்த மாதிரி சாயிலில் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வரும் அப்படின்னா ரீசன்ட்லி ஃபில்லிங் சாயில், very loose soil, suitable for recently filling soil, loose soil, soft soil நமக்கு negative skin friction வரும். Force acting at downward direction. ஓகேங்களா, force acting at downward direction, drag force acting at downward direction. Load carrying capacity, ஓகே, the pile reduced. ஓகேங்களா, load carrying pile capacity வந்து reduce ஆகும், இதனால் negative skin frictionனால. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கக்கூடிய சாயிலாக இருக்குங்களா, இட் இஸ் அ மோர் செட்டில்மெண்ட் கம்பேர் டு பைல். செட்டில்மெண்ட் ஆஃப் எ சாயில் இஸ் மோர் கம்பேர் டு பைல், நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் பைல் அப்படின்றோம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரீசன்ட்லி ஃபில்லிங் சாயில், சாஃப்ட் சாயில், லூஸ் சாயில் அக்கர் ஆகும், நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து ரிடியூஸ் பண்ணும் பைல்டு. செட்டில்மெண்ட் ஆஃப் சாயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் கம்பேர் டு பைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், கவனிங்க. ஸோ இது வந்து சர்சார்ஜ். ஓகேங்களா, இது வந்து ரீசன்ட்லி ஃபில்லிங் மெட்டீரியல். இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வரும், லூஸ் சாயில் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன், டென்ஸ் சாயிலில் வருமா வராது. அப்போ இந்த கேட்டகரியில் வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வராது. இது ரெண்டுலேயும் மட்டும் தான் நமக்கு நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா 2 கேஸ் இருக்கும் இதில். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா the pile acting at single, the pile acting at single, the pile group acting at, so the pile is acting at group அப்படின்றோம். அதாவது மொத்தம் ஒரு 4 பைல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பைலுக்கும் தனித்தனியாக லோடு என்னென்னு கண்டுபிடிச்சி டோட்டல் 4 போடுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக குரூப்புன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு கண்டுபிடிப்போம். இதை ரெண்டில் எது வந்து மினிமம் லோடு கேரிங் கெப்பாசிட்டியோ அதுதான் நம்ம வந்து டிசைனுக்கு எடுத்துக்குவோம் நார்மல் பைலுக்கு. ஓகேங்களா? இது நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படின்றனால மேக்ஸிமம் எது அப்படின்றத எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இது வைஸ் வர்ஸாக இருக்கு இல்லைங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே அப்வர்ட் தான் இருக்கணும், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் லோடு கேரிங் கெப்பாசிட்டி எதுவோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். த மேக்ஸிமம் ஆஃப் 2 ஒன்லி நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? மேக்ஸிமம் 2 ஒன்லி நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். என்ன ரீசன் அப்படின்னா இண்டிவிஜுவல் அண்டு குரூப் ஆக்ஷன், அதாவது இண்டிவிஜுவல் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல் அண்டு குரூப் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைலில் எது வந்து மேக்ஸிமம் வருதோ அதுதான் நமக்கு வந்து டிசைன் லோடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஒன்லி, நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஃபைலில் மட்டும்தான் இது சூட்டபுள், வேறு எதுக்கும் சூட்டபுள் கிடையாது. ஓகே, எஸ். ஓகே, இந்த நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஒரு கொகிசிவ் சாயிலுக்கு எப்படி வரும், ஒரு அகிஷன் சாயிலுக்கு எப்படி, ஒரு கொகிஷன் லெஸ் சாயிலுக்கு எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதனோட கொகிஷன் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அகிஷன் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சம் மெத்தட், ஓகேங்களா, லாம்டா மெத்தடு, பை மெத்தட்னு சொல்லிட்டு 2-3 மெத்தட் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ், போகலாங்களா? கொகிசிவ் சாயில்னால் யார்? கிளே சாயில், ஆங்கிள் ஆஃப் இன்டர்ஃபெக்ஷன் பை ஈக்குவல் டு 0 சாயில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா, அப்போது நெட், ஓகேங்களா, அதாவது நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் load, ஓகேங்களா, நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன், அல்டிமேட் லோட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பை டிஎல், டைரக்ட் ஃபார்முலா பாருங்க, பை டிஎல் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு என் அப்படின்றோம். அதாவது ஆல்ஃபா இன்ட்டு சி இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்கு பியரிங் கிடையாது, ஒன்லி ஃப்ரிக்ஷன், ஸ்கின் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான், பியரிங் இஸ் 0. ஓகே, ஸோ அப்போ பை சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்ன சர்க்குலர் அப்படின்னா பை டிஎல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து டிபெண்டிங் அப்பான் வேரிங் கொடுத்துருவாங்க, கொடுக்கலாம், நீங்கள் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு என்னன்றது நம்பர் ஆஃப் பைல்ஸ், எத்தனை பைல் இருக்கா, 6 பைல் இருக்கா, 8 பைல் இருக்கா, அதை நம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்க வேண்டியதான். இல்லைனா 3 பைல்ஸ் அரேஞ்சு, ஓகே, 3/3 பைல்ஸ் அரேஞ்சிடும். அப்படின்னா நமக்கு 3/3 அப்படின்னா ரோ 3 காலம் 3, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ த வேல்யூஸ் வேரி ஃப்ரம் 0.5 to 0.7 அப்படின்றாங்க இந்த ஆல்ஃபா வேல்யூ. இது ஜென்ரல் வேல்யூ, ஓகேங்களா. நம்ம பிளாக்காக கன்சிடர் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ ஆல்ஃபா 1 எல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ். ஸோ இப்போ குரூப்பாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, கன்சிடர் பண்ணுங்கள் குரூப்பாக 1, 2, 3, அப்போ 9 பைல் இருக்குங்களா. அப்போது இதனுடைய பிளாக் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ பிளாக் எடுக்கும்போது சேம் அதே ஃபார்முலா தான். அப்போ பிளாக் எடுக்கும்போது லென்த் நமக்கு இப்படி வருங்களா. அப்போ நமக்கு என்ன வரும், ஸ்கொயர் ஆகிடுமா. ஸ்கொயரோட சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் நம்ம ஏரியா என்ன சொல்லுங்கள், ஸ்கொயரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொல்லுங்கள், 4b இன்ட்டு லென்த். ஓகே, 4b இன்ட்டு லென்த். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4b இன்ட்டு லென்த். அப்போது 4b இன்ட்டு சி இன்ட்டு ஆல்ஃபாவுடைய வேல்யூ. த குரூப் ஆக்ஷன், தி அகிஷன் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் 1. த குரூப் ஆக்ஷன், த அகிஷன் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் 1. ப்ளீஸ் ரிமெம்பர், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அது. சரியா? எஸ். ஸோ த மேக்ஸிமம் 2 கேஸ். அப்போ இந்த 2 லோடையும் கண்டுபிடிச்சிட்டு போனாங்க. அப்போ இதில் எது மேக்ஸிமம் இருக்குதோ அதுதான் என்னுடைய டிசைன் லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எது வருதோ அதுதான் என்னுடைய டிசைன் லோடு. எஸ். அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் டிவைடட் பை ஓகே லோடு, ஆக்சுவல் லோடு ஆர் அப்ளை லோடு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவல் லோடு ஆர் அப்ளை லோடு இஸ் தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் இன் சிங்கிள் ஆக்ஷனாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஆக்ஷனாக இருக்கட்டும், இதில் மினிமம் மேக்ஸிமம் வரதை எடுத்துகிட்டு டிவைடட் பை அலோவபிள் லோடு போட்டால் நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கிடச்சிரும். சரிங்களா? எஸ். இது நமக்கு கொகிசிவ் சாயிலில் பார்த்தோம். இப்போ கொகிஷன் லெஸ் சாயிலும் ரிட்டைனிங் வால் கான்செப்டும் சேம் தான். அப்போது அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு half into KA gamma H square into tan alpha. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். half into KA gamma H square into tan alpha நமக்கு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு அதனுடைய ஏரியா பை டி இன்ட்டு எல். முடிஞ்சிருச்சு. பை டி இன்ட்டு எல் அப்ளை பண்ணிங்களா, ஆன்சர் பை டி இன்ட்டு ஹெச்ஆர் எல், யுவர் விஷ். ஓகே, எஸ். போகலாங்களா? 1 minute delete ஆக மாட்டேங்குது. எஸ். ஸோ நான் கொகிஷன் லெஸ் சாயில் ஃபோர்ஸ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூ மட்டும் நம்ம அப்போ நமக்கு என்ன சொல்கிறோம், சேம் செக் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சேம் ரீடைன், அதாவது பைல் இது நமக்கு அப் டு சம் டெப்த் வரலும் வந்து பார்த்திங்கன்னா காமா இன்ட்டு செக் ப்ராப்பர்லி அப்படின்னா நம்ம வாட்டர் டேபிளில் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, காமா இன்ட்டு ஹெச் கிடச்சிருச்சு. சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் காமா இன்ட்டு ஹெச் கிடச்சிருச்சு. ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு 3 இந்தமாரி ஆக்ட் ஆச்சுன்னா டேரெக்டாக எனக்கு சாயில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன வரும், half into KA காமா 1 minute ப்ரெஷர் நமக்கு என்ன வரும் பாருங்க, KA காமா இன்ட்டு ஹெச். ஓகேங்களா, ப்ரெஷர்
force per unit length or unit width அப்படின்னு வச்சுக்கலாம். pressure for per unit width or unit length அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், half into KA gamma h square, ஓகேங்களா, half into KA gamma h square into tan alpha, ஓகேங்களா, tan alpha by d h அப்படின்றோம், ஓகேங்களா, tan alpha into by d h. ஓகே, சிக்மா v அப்படிங்கும்போது காமா இன்ட்டு h மட்டும் நமக்கு வரும். இந்த இடத்துல h மல்டி பண்ணுவோம், h ஸ்கொயர் ஆகிடும். அப்போ டேரக்ட் ஃபார்முலா எழுதும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா நெட், ஓகேங்களா, நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வேல்யூ ஃபார் கொஹிஷன் லெஸ் சாயில் ஆஃப் இன்ட்டு KA காமா h ஸ்கொயர். கே வேல்யூ அவ்வளோதான், இந்த ஃபேக்டர் வேல்யூயும் கொடுத்துருவாங்க. ஓகே, ரெஸ்ட்டாக இருக்கட்டும், பேசிவாக இருக்கட்டும், ஆக்டிவாக இருக்கட்டும், அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. பட் ஹியர் ஆல்வேஸ் ரெஸ்டைன், அதாவது ரிஜிட் பாடி தான் நமக்கு இது. K ஈக்குவல் டு நமக்கு என்ன 1 மைனஸ் சைன் பை போட்டால் முடிஞ்சிச்சுன்னா மியூட போய் 1 மைனஸ் மியூ, டிபெண்டிங் அப்பான் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் வேல்யூ ஆஃப் இன்ட்டு KA காமா h ஸ்கொயர் into tan alpha whole bracket by d, ஓகேங்களா, இல்லை by d h. இந்த இடத்துல ஆஃப் k into gamma h மட்டும் தான் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, ஆஃப் இன்ட்டு KA gamma h by d h போட்டுக்கலாம். ப்ளஸ் வெயிட் ஆஃப் தி சாயில், அந்த இடத்துல வெயிட் எவ்வளோ சாயில் ஆக்ட் ஆகுதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ வெயிட் ஆஃப் சாயில் கொடுக்கலன்னா அதனுடைய ஏரியா கொடுத்துருவாங்க, ப்ளஸ் லென்த்து கொடுத்துருவாங்க, டோட்டலாக மல்டி பண்ணால் வெயிட் ஆஃப் தி சாயில் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் கிடச்சிரும். சரிங்களா? எஸ், ஒரு சாண்டி சாயிலுக்கு இதை நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், வால் ஆங்கிள் அப்படின்னு படிச்சிருக்கோம், வால் ஆங்கிள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வெரி லூஸ் சாயிலுக்கு வந்து வால் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பை தான், வைப்ரேட்டர் சாயிலுக்கு 0, ஸ்மூத் ரீடைனிங் வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பை 3ன்னு போட்டு நினைக்கிறேன். எஸ், சாரி, நார்மல் ரீடைனிங் வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட், ஸ்மூத் ரீடைனிங் வாலுக்கு வந்து நான் பை பை 3, நார்மல் ரீடைனிங் வாலுக்கு 2/3, நார்மல் வாலுக்கு, ரஃப் வாலுக்கு 3/4 அப்படின்னு சொல்லிட்டு ரீடைனிங் வாலில் படிச்சிருப்போம். ஓகே, ஒரு டைம் பாருங்கள். ஓகே, இப்போ எது அதிகமாக இருக்கும் நமக்கு, கேபி வேல்யூ தான் எப்பயுமே அதிகமாக இருக்கும், K0 வேல்யூ அடுத்தது KA. ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து கொஹிஷன் லெஸ் சாயிலுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, கொஹிசிவ் சாயில் பார்த்தாச்சு, கொஹிஷன் லெஸ் சாயிலுக்கு பார்த்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் மெத்தட், லாம்டா மெத்தடுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 or 15 இதில் தான், அந்த வருஷம் தான் அந்த கேட் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் கேட்டதில்லை, பட் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா, இந்த லாம்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, சர்ஃபேஸ் இந்த சி வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, ஒரு பைல் ஃபவுண்டேஷன் சம் லேயர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 லேயர்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் சி வேல்யூ 50 40 20 13 கொடுத்துருங்க. அப்போ அந்த சி வேல்யூ இப்படிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் சி வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம் காமனாக. ஓகேங்களா, சி வேல்யூ இப்படிலாம் கொடுக்கும்போது ஆவரேஜ் சி வேல்யூ எடுத்துக்கலாம், தட் இஸ் சி. ஸோ அப்போ இதனுடைய டேரக்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா லாம்டா இன்ட்டு சிக்மா பை 2 ப்ளஸ் 2c இன்ட்டு பை டிஎல் அப்படின்றான். இல்லை அதர்வைஸ் QU அல்டிமேட் லோடு இஸ் ஈக்குவல் டு lambda by 2 into sigma plus 4c into by dl by dl surface area. இது நீங்கள் எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? எஸ், ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. lambda by into sigma plus 4c into by dl surface area வந்து நமக்கு lambda மெத்தோடைய ஃபார்முலா ஃபார் கால்குலேஷன் ஆஃப் தி நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் லோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் பைல் லோடு. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அண்டர் ரீம்டு பைல் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஆக்ஷன் ஆஃப் பைல். ஸோ இன்னொரு சொல்லிட்டு இருந்தீங்களா, இண்டிவிஜுவல் பைல் எப்படி ஆக்ட் ஆகும், குரூப் ஆக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும், ஒரு மினிமம் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும், மினிமம் நம்பர் ஆஃப் பைல் எவ்வளோ இருக்கணும், எந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எஃபிஷியன்சி, ட்ரையாங்கிள் ஷேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இல்லை வந்து ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்டாக அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, போகலாங்களா? எஸ், குரூப் ஆக்ஷன் ஆஃப் தி பைல் அப்படின்றோம். குரூப் ஆக்ஷன் ஆஃப் பைல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் இஸ் மினிமம். ஓகே, மினிமம் ஆஃப் 2 கேஸ். அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்கள், அந்த மேக்ஸிமம் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் வித்தவுட் ஃபெயிலியர் கன்சன்ட்ரேஷன் சம்திங். ஓகேங்க, செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல்லையே மினிமம் ஆஃப் 2 கேசஸ் அப்படின்றோம். ஓகேங்களா, இது ஜென்ரல் கேஸ். சிங்கிள் பைல், ஓகே, சிங்கிள் பைல் லோடு ஆர் பைல் குரூப் லோடு, இதில் எது மினிமம் பார்த்துக்கணும். சிங்கிள் பைல் லோடுனா ஒரு பைல் கண்டுபிடிச்சி இன்ட்டு நம்பர் போட்டுக்கலாம். பைல் குரூப் லோடு அப்படின்னா டோட்டலாக, ஓகேங்களா, அதை ஸ்கொயர் அரேஞ்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, போகலாங்களா? எஸ், ஃபஸ்ட்டு அப்போ அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சிங்கிள் பைல் இஸ் ultimate load carrying capacity single pile S C into NC area of bearing plus alpha into C into A surface area into N number of the pile.
இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் 1. ரெண்டாவது ஃபார்முலா பாருங்க, குரூப் ஆக்ஷனில் சி இன்டூ என்சி ஏரியா ஆஃப் பிளாக் அப்படின்றோம். அது டோட்டலாகவே இது ஒரு பிளாக்னு வச்சுக்கிறோம். சி அடுத்தது சி இன்டூ ஆல்ஃபா இன்டூ சி சர்ஃபேஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் பிளாக். ஓகே, ஸோ இப்போ அந்த பிளாக்னா என்ன, ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய 4 பைல். ஓகேங்களா, மினிமம் நம்பர் ஆஃப் பைல் எத்தனை தேவை? ஃபார் எஃபிஷியன்சி பர்பஸ் 3 நம்பர் ஆஃப் பைல் நமக்கு வேணும். சரிங்களா, ஸோ இதுதான் என்னுடைய 4 நம்பர் ஆஃப் பைல் அப்படின்றோம். ஸோ இதனுடைய சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஸ்பேசிங் ஆஃப் தி பைல். அப்போ இந்த டயாமீட்டர் ஆஃப் பைல் நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு 300 mm கொடுத்துட்டாங்கன்னா இந்த பக்கம் 0.15 அப்போ தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ இந்த பக்கம் ஒரு 0.15 இந்த பக்கம் 0.15 ஜென்ரலாக டயாமீட்டர் ஆஃப் பைல் வந்துடணுமா? எஸ். அப்போது பி ப்ளஸ் பி ப்ளஸ் எப்படி தான் பாருங்க, பி ப்ளஸ் டி அதுதான் நமக்கு வந்து இதனுடைய பிளாக்கோடைய சைஸ். கரெக்டாக பி ப்ளஸ் டி எஸ்ன்றதுனா இல்லை எஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எஸ் ப்ளஸ் டி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அரேஞ்ச்மெண்ட்டோடைய சைஸ். ஓகே, அந்த பி டோட்டல் வித்தோடைய தெரிஞ்சு போயிடும் நமக்கு என்னென்னு. ஓகே, ஸோ இப்போ அதனுடைய பிளாக் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் வந்து 4 இன்ட்டு பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, வாட் பெரிமீட்டர் சுற்றளவு, அதனுடைய சுற்றளவு வந்தோன்னா பெரிமீட்டர் நம்ம 4 இன்ட்டு பின்னு எடுத்துக்கலாம். சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, எஸ். நவ் alpha value, the group efficiency, the group actionல accretion factor is always 1. ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். The accretion factor is always 1 where when okay the group action, okay the group action of pile accretion value always 1 அப்படின்றாங்க. ஓகே, the in betweenல வந்து பார்த்தீங்கன்னா efficiency பற்றி பேசிடுறோம் நம்ம. ஓகேங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ என்னென்னு. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு டைம். The efficiency of the pile group, the efficiency of the pile group is the ratio between the load carrying capacity of ultimate load carrying capacity of pile group divided by load carrying capacity of single pile in group action. Okay, load carrying capacity of pile group divided by load carrying capacity of single pile in group action அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். The efficiency of the pile group greater than 100% possibilities இருக்கா? எஸ், greater than or equal to 100% possibilities இருக்குது. யாருன்னா லூஸ் கிரானுலார் சாயிலுக்கு சூட்டபுள், லூஸ் சாண்டி சாயில் ஆர் கிரானுலார் சாயிலுக்கு சூட்டபுள். லெஸ் தென் 100% யாருக்கு? கிளே சாயிலுக்கு. ஓகேங்களா, efficiency of the pile group greater than or equal to 100% is 1 is true. யாருக்கு இருக்கும் அப்படின்னா லூஸ் கிரானுலார் சாயிலுக்கு. ஓகேங்களா, கிளே சாயிலுக்கு லெஸ் தென் 100%, லெஸ் தென் 1 தான். ஓகேங்களா, எஸ். ஸோ ஜென்ரலி பைல் குரூப் லோட் கேரிங் கெப்பாசிட்டி மச் மோர். ஓகேங்களா, கம்பேர்ட் டு சிங்கிள் பைல். எஸ், லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சிங்கிள் பைல் இன் குரூப் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, அது வந்து டிபெண்டிங் அப்பான் தி சாயில் மீடியம். ஏன்னா எஃபிஷியன்சி இருக்கு இல்லைங்களா. எஸ். ஓகே, இப்போ 2 பைலுக்கும் ஒரு ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 பைலுக்கும் நமக்கு ஒரு ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும், ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். எஸ், இங்கே இருக்குது. ஓகே, ரைட். ஓகே, ஸோ ஸ்பேசிங் அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் பைல். ஓகேங்களா, மினிமம் நம்பர் ஆஃப் பைல் ரெக்யூர்டு ஃபார் ஆக்டிங் தி குரூப் ஆக்ஷனுக்கு இஸ் அ 3 ரெக்யூர்டு. என்ன ஷேப்பில் 3 கொடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும்? ட்ரையாங்கிள் இஸ் த பெஸ்ட். ஓகேங்களா, பெஸ்ட் ஒன். மினிமம் 3 இருக்கும்போது இப்போ 4 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் இஸ் தி பெஸ்ட். 4 இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்கொயர் இஸ் தி பெஸ்ட். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து 4 தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்கொயர் பைல் இஸ் பெஸ்ட் டு அவாய்ட் தி எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட். இல்லைனா லோடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லோடு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது இல்லைங்களா. எஸ். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பைல் ரெக்யூர்டு டு அரேஞ்சிங் தி குரூப் ஆக்ஷன் 3. ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றோம். ஃப்ரிக்ஷன் பைல் அப்படின்றோம். என்ன பைல் இது? ஃப்ரிக்ஷன் பைல். ஃப்ரிக்ஷன்ஸ் பைலுக்கு ஸ்பேசிங் ஆஃப் தி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 times டயாமீட்டர் இருக்கணும். ஒரு ஃப்ரிக்ஷன் பைலுக்கு 3 times டயாமீட்டர். பியரிங் பைலுக்கு 2.5 times. லூஸ் அண்டு ரிஜிட் ராக், லூஸ் அண்டு சாலிட் ராக் ஆர் ரிஜிட் ராக் 2 times டயாமீட்டர் ஆஃப் தி பைல் அப்படின்றோம். ஸ்பேசிங் அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, த ஸ்பேசிங் பிட்வீன் தி பைல் இஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பைல் அப்படின்றோம். அதாவது இது ஒரு டயாமீட்டர் பைல், இது ஒரு டயாமீட்டர் பைல்னா இதனுடைய சென்டர். அப்போது ஃப்ரிக்ஷன் பைலுக்கு அதிகமாக இருக்கும் 3 times டயாமீட்டர். பியரிங் பைலுக்கு கம்மியாக இருக்கும் 2.5 times டயாமீட்டர். ரிஜிட் ஆர் சாலிட் ராக்கு இன்னும் கம்மியாக இருக்கும் 2 times டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ரிக்ஷன் பைலுக்கு ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கும்? 3 times டயாமீட்டர். இந்த ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் பைல் குரூப். ஓகே, இன்னொரு நீங்கள் படிச்சதெல்லாம் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கும்னு சொன்னீங்க, டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்னு சொன்னீங்க. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேசிங் அண்ட் டயாமீட்டர் எவ்வளோன்னு பேசியாச்சு. ஓகே, எஃபிஷியன்சி பற்றி பேசுகிறேன். இப்போ பைல் குரூப் செட்டில்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். அங்கே எப்படி ஃபவுண்டேஷன் செட்டில்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் போய் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் போய் செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பிளேட் லோட் டெஸ்ட்டில் சேம் கான்செப்ட். இங்கே செட்டில்மெண்ட் ஆஃப்
pile group. Okay, settlement of pile group. Settlement of pile group. ஓகேங்க, அதுக்கு வந்து group settlement ratio அப்படின்னு சொல்றாங்க. group settlement ratio SR அப்படின்றாங்க. settlement of pile group divided by settlement of individual pile in group action. Okay, settlement of pile group divided by settlement of individual pile. This value is always greater than 1. Always greater than 1. ஓகேங்களா, always greater than 1 and less than 16. And less than 16 அப்படின்றோம். Size of the pile group increasing, settlement of the group is increasing அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், இப்போ சைஸ் ஆஃப் தி பைல் வந்து குரூப் இன்க்ரீஸ் ஆகும் செட்டில்மெண்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு செட்டில்மெண்ட் ஆஃப் பைல் குரூப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு குரூப் செட்டில்மெண்ட் ரேஷியோ. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு குரூப் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா, பிகாஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் தி குரூப் கம்பேர்ட் டு செட்டில்மெண்ட் ஆஃப் group more compared to single pile. Yes, group settlement is more compared to single pile. Reason இங்கே முடிஞ்சிருச்சு. செட்டில்மெண்ட் குரூப் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லிட்டீங்க. ஓகேங்களா, அப்போ குரூப் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு செட்டில்மெண்ட் ஆஃப் தி குரூப் டிவைட் பை செட்டில்மெண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல். அப்போ இதுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கும்போது செட்டில்மெண்ட் ஆஃப் குரூப்புக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேங்களா, எஸ், தியரியிலேருந்து நம்ம ப்ராக்டிக்கல் இது எடுத்தாச்சு. வேல்யூஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 பட் லெஸ் தென் 16. ஓகே, எஸ், ஒரு சாண்டி சாயிலுக்கு, ஓகே, ஒரு சாண்டி சாயிலுக்கு குரூப் செட்டில்மெண்ட் ரேஷியோ அதாவது எஸ்ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா 4p + 2.7 டிவைடட் பை p + 3.6 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றோம். 4p + 2.7 டிவைடட் பை p + 3.6 the whole square. This is the formula. Group SG divided by SI. Settlement of group divided by settlement of the individual pile. Okay, 4p + 2.7 divided by p + 3.6 the whole square. B is the size of the pile group. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 2 3 4. ஓகே, இப்போ டேரெக்டாக பாருங்கள், இதுக்கு ஒரு ஃபார்முலா. அதாவது எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங், அதாவது நம்பர் ஆஃப் பைல் எத்தனை பாருங்க 1 2. அப்போது n-1 into s plus dன்னு போட்டுருக்காங்க. dன்றது டயாமீட்டர் ஆஃப் பைல். அதெல்லாம் தெரிஞ்சால் போடுங்கன்னா நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ என்னோட வழியை பாருங்கள், எத்தனை பைல் இருக்குது நமக்கு 1. அதாவது ஒரு ஸ்பேசிங்கில் எத்தனை பைல் இருக்குன்னு பார்க்கணும். 2 இருக்கா, அப்போ 2 - 1 1. அப்போது எஸ், அப்போ s + d தான் நமக்கு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா, இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம், தலைவலி, இதெல்லாம் எனக்கு வேணாம். ஓகேங்களா, இது எனக்கு வேணாம், நம்பர் ஆஃப் பைல் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஸோ இது உனக்கு ஒரு பைல், இது நமக்கு ஒரு பைல், இது ஒரு பைல், இது ஒரு பைல். ஸோ இதனுடைய சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் ஸ்பேசிங் சொல்லிட்டீங்க. ப்ளஸ் இங்கே ஒரு டயாமீட்டர் நான் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போது d/2, இங்கே ஒரு d/2, அப்போது d/2 d. அப்போ s + d முடிஞ்சு போச்சு. இதுதான் என்னுடைய b. ஓகே, இதே இன்னொரு பைல் சேர்ந்துருக்கு அப்படின்னா, அப்போது இங்கே ஒரு s இருக்குது, இங்கே ஒரு s, அப்போ 2s, இங்கே ஒரு d, இங்கே ஒரு d, அவ்வளோதான். அப்போ 2s + d முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அப்போ நம்பர் ஆஃப் பைல் n-1 into d. ஓகே, breadth is equal to n-1 + d. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா. ஓகே, என்னன்றது நம்பர் ஆஃப் பைல் இன் ரோஸ் ஆர் காலம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரோஸ் அண்டு காலம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்டி சாயிலுக்கு செட்டில்மெண்ட் குரூப் செட்டில்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க. அதாவது group settlement ratio is equal to 4p + 2.7 divided by p + 3.6 the whole square அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து கிளே சாயில். அடுத்து என்ன சாயில் நமக்கு, இது ஒரு கிளே சாயில். ஒரு கிளே சாயிலுக்கு ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலா படித்தாச்சு. ஓகே, இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா கன்சாலிடேஷன் டெஸ்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம். குரூப் செட், அதாவது செட்டில்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு cc into h0 / 1 + e0 ஹோல் ப்ராக்கெட் log of σ0 ப்ளஸ் டெல்டா சிக்மா டிவைடட் பை σ0 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் குரூப் செட்டில்மெண்ட் அதனுடைய வேல்யூ. ஓகே, குரூப் செட்டில்மெண்ட்டுடைய ஃபார்முலா அதுதான். ஸோ இதை நம்ம எப்படி இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, h0 அப்படின்றது டெப்த் ஆஃப் தி கிளே ஸ்ட்ராட்டம். ஓகேங்களா, டெப்த் ஆஃப் தி கிளே ஸ்ட்ராட்டம் வித் ரெஸ்பெக்ட் டு வேர் வி ஆர் கன்சிடரிங் வித் மேட். ஓகேங்களா, அதை நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. வாய்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம இனிஷியல் வாய்ட் ரேஷியோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் எப்பயும் போல். ஓகே, சரி, என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு ஒரு பைல் ஃபவுண்டேஷன். சரிங்களா, இந்த மேட் ஃபார்மேஷன் அப்படின்றது அந்த இடத்துல நமக்கு செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக கிளே சாயிலாக கூட இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சாண்டாக கூட இருந்துட்டு போட்டோம், ஃபஸ்ட்டு சாண்டு அதுக்கப்புறம் கிளேவாக கூட இருக்கட்டும். இந்த மேட் ஃபார்மேஷன் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, அந்த மேட் ஃபார்மேஷன் இது எங்கே அக்கர் ஆகும். மேட் ஃபார்மேஷன்றது என்னென்னா டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ராட்டம் ஆஃப் தி சாயில் அப்படின்றோம். கிளேவா, சில்ட்டா, இல்லை சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு கிளே சாயிலுக்கு ஒரு மேட் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அதாவது செட்டில்மெண்ட்டோடைய இனிஷியல் பார்ட். ஓகேங்களா, அதுதான் நமக்கு சப்போர்ட்டிங் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்கே அக்கர் ஆகும்னா லென்த் ஆஃப் தி பைல்லேருந்து 2/3 லென்த்தில் அக்கர் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் 2/3 லென்த்தில் அக்கர் ஆகும். இதுதான் 2/3 ஆஃப் லென்த். இதுதான் என்னுடைய மேட் லென்த். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய மேட்.
அதாவது மேட்டோட லென்த் 2/3 ஆஃப் எல் இங்கே தான் அக்கறை ஆகுது. இங்கேருந்து தான் நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் தி கிளே, இது ஃபுல்லாகவே எனக்கு கிளே டெப்த் ஒரு 10 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இங்கேருந்து எனக்கு கிளேயோட லென்த் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 10 மீட்டர் வருது, 5 மீட்டர். சென்டர் ஆஃப் தி கிளேயில் தான் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அங்கே தான் நமக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வை வி ஆர் கன்சிடரிங் ஃபார், நம்ம ஆல்ரெடி கன்சல்டேஷன் படிக்கும்போது படிச்சிருக்கோம். கன்சல்டேஷன் டெஸ்ட்டில் ஏன் நம்ம வந்து சென்டரில் எல்லாம் எடுத்துக்கணும், அங்கே தான் நமக்கு ரிசல்ட் வந்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அப்போ 2/3 ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு இவ்வளோ டெப்த்தில் நம்ம ஃபார்ம் ஆகுது, அதுதான் H0 டெப்த் ஆஃப் தி கிளே ஸ்டேட்டம். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் மேட். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரம் மேட் டி ஓகே டு சென்டர் ஆஃப் தி கிளே லேயர் அப்படின்னா சென்டர் ஆஃப் தி கிளே லேயர் அப்படின்றோம். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்தது சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்மா, ஓகே இந்த ஃபார்முலா நமக்கு H0 எனக்கு தெரிஞ்சிச்சு. சிசி வந்து compression index. ஓகேங்க, delta E divided by log of sigma 2 divided by sigma 1 or sigma naught plus delta sigma divided by sigma naught அப்படின்னு நம்ம சொல்லுவோம். CC value compression index or coefficient of compression. ஓகே, எஸ். ஸோ சிசி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, H0 உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, E0 என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ சிக்மா நாட் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல், வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல் டு சென்டர் ஆஃப் தி கிளே, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல் டு சென்டர் ஆஃப் தி கிளேயில் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நார்மல் தான், காமா இன்ட்டு H ப்ளஸ் காமா டேஷ் இன்ட்டு H டேஷ் H. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா டிபெண்டிங் அப்பான் தி வாட்டர் டேபிள் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி ஸ்டாட்டம் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் வாட் இஸ் தி கிவன் இன் தி கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த சிக்மா நாட் வந்துங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இங்கேருந்து கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகே, எஸ், ஒன்லி அந்த சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ் மட்டும், இந்த சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு மேட் லெவலில் கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த மேட் லெவலோட ஹைட் நமக்கு தெரியுமா, H நமக்கு தெரிஞ்சிருச்சு, சென்டர் ஆஃப் தி கிளே. ஓகே, அது முடிஞ்சிருச்சு. இப்போ இதனுடைய வித் நமக்கு தெரியுமா, எஸ், அதான் ஸ்பேசிங் ஆஃப் தி பைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸ்பேசிங் ஆஃப் தி பைல். அப்போது இதனுடைய ஸ்பேசிங் எனக்கு தெரிஞ்சிச்சு. வித் இப்போ இந்த பக்கம் நமக்கு என்ன வரும், ND, சேம் அதே மாதிரி நமக்கு ND ஒரு ட்ரெபிசாய்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் ஃபைனல் பிரெத் இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் 2ND, B டேஷ் இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் 2ND நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, அப்போ இதனுடைய ஏரியா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியது தான். அப்போ ஸ்கொயர், அப்போது இந்த இடத்துல லோடு நமக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா, லோடு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ லோடு கொடுத்ததுக்கப்புறம் டெல்டா சிக்மா. ஓகே, ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லோடு டிவைடட் பை திஸ் ஏரியா எங்கே போட்டிருக்கோம் நம்ம, எஸ், load delta sigma is equal to load divided by this area B plus ND, B plus 2ND. okay, B plus 2ND whole square இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், டெல்டா சிக்மா உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு வந்து ஜென்ரல் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. சிக்மா நாட் ஃப்ரம் டாப் டு சென்டர் ஆஃப் தி கிளே லேயர். எஸ், அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளே சாயிலுக்கு சொல்லிட்டீங்க வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல் வந்து 2/3 எனக்கு மேட் ஃபார்ம் ஆகுது, அங்கே இருந்தால் நீங்கள் சேஞ்சிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்னு. இப்போ வேறு டைப் ஆஃப் சாயிலாக இருந்தேன், எஸ், அந்த கேஸும் நம்ம பார்ப்போம். த மேட் ஃபார்மேஷன் கேஸ். ஓகே, வாட் ஆர் தி கேசஸ் அண்ட் மேட் எங்கே ஃபார்ம் ஆகுது. யூனிஃபார்ம் கிளே ஆர் ஃப்ரிக்ஷன் பைல். யூனிஃபார்ம் கிளே அண்ட் ஃப்ரிக்ஷன் பைலாக இருந்துச்சுன்னா 2/3 ஆஃப் பைல் லென்த் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல். ஓகே, பியரிங் பைலாக இருந்தால் அட் பேஸ் ஆஃப் தி பைல் அப்படின்றோம். எண்டு பியரிங் பைலாக இருந்தால் அட் பேஸ் ஆஃப் தி பைல்லே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேட் ஃபார்ம் ஆகிடுதுங்களாம். அட் பேஸ் ஆஃப் தி பைல்லே வந்து எங்களுக்கு மேட் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் லேயராக இருந்துச்சுன்னு அப்படின்னா 2/3 ஆஃப் L/2. அது என்ன 2/3 ஆஃப் L/2, டிஃப்ரெண்ட் லேயர். ஒரு L1 லென்த்துக்கு எனக்கு சாண்ட் இருக்குது, L2 லென்த்துக்கு எங்களுக்கு கிளே இருக்குது அப்படின்னா 2/3 ஆஃப் L2. அப்போ இங்கேருந்து 2/3 ஆஃப் L2, இது ஒரு 5 மீட்டர் இருக்குன்னா 2/3 ஆஃப் L2. இங்கேருந்து தான் நீங்கள் சென்டர் ஆஃப் கிளே எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த லென்த்துலேருந்து இந்த சென்டர் ஆஃப் கிளே எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும், அதுதான் H0. பட் ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல், டோட்டல் செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயில் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா, அதுலேருந்து என்ன சேஞ்ச் ஆகும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கிளே ஃப்ரிக்ஷன் பைலாக இருந்தால் 2/3 ஆஃப் பைல் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல். ஓகே, அதே வந்து பியரிங் பைலாக இருந்துச்சுன்னா சேம் வேல்யூ அட் பாட்டம் ஆஃப் தி பைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது டிஃப்ரெண்ட் லேயர் இருந்துச்சுன்னா லாஸ்ட் லேயர். ஓகேங்களா, லாஸ்ட் லேயரோடைய L/2. ஓகேங்களா, இது L1, L2, L3, L4 கூட போயிட்டு இருக்கலாம். லாஸ்ட் லேயரோடைய 2/3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ்ட் லேயர் 2/3 நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, எஸ். ஸோ டோட்டல் லென்த் L1 ப்ளஸ் அது மேட்டோட மேட் லென்த் ஃபார்மேஷன். ஓகே, எஸ். இந்த மாதிரி கூட ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா மேட் ஃபார்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல்னு கேட்டாங்கன்னா L1 ப்ளஸ் 2/3 ஆஃப் L/2 சொல்லணும். வித் ரெஸ்பெக்ட் டு L2 லெவல்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 2/3 ஆஃப் L. ஓகே, கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, எஸ், போலாங்களா நெக்ஸ்ட்டு. ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு டாபிக் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ பைல் ஃபவுண்டேஷன்
டீப் ஃபவுண்டேஷன் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது. சாயில் மெக்கானிக்ஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நான் 15/1/2020 நைட்டு 12 மணிக்கு கம்ப்ளீட் பண்ணேன். இந்த நோட்ஸ் எழுதி முடிச்சது. ஓகே. எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபீல்டு டெஸ்ட். ஓகே. நார்மலாக இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ளஸ் நமக்கு கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த பைல் லோட் டெஸ்ட், ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம வந்து பிளேட் லோட் டெஸ்ட் பார்த்துருப்போம். இப்போ வந்து பைல் லோட் டெஸ்ட் நம்ம நீங்கள் நிறைய பிளேஸில் பார்த்துருப்பீங்க. அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் செட்டப்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா. செட்டப் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல டயல் காஜெலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. டயல் காஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பேக் அப்படி அடக்கி வச்சுருப்பாங்க. அப்படியே ஃபுல்லாக இந்தமாரி சாண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடக்கி வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இதை நமக்கு வந்து பைல் லோட் டெஸ்ட். பைலோடைய செட்டில்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர். ஓகே. போலாங்களா. பைல் லோட் டெஸ்ட் சூட்டபிள் ஃபார் டென்ஸ் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். மோர் சூட்டபிள் ஃபார் டென்ஸ் சாயில், நாட் சூட்டபிள் ஃபார் லூஸ் அண்ட் கிளே சாயில் பிகாஸ் ஆஃப் போர் வாட்டர் ப்ரெஷர். பிகாஸ் ஆஃப் போர் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. பைல் லோட் டெஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஒன்லி டென்ஸ் சாயில். எஸ்பிடி ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிச்சோம், ஐடி கண்டுபிடிச்சோம், கிரானுலார் சாயிலுக்கு சூட்டபிள். சைக்கிள் பைல் லோட் டெஸ்ட். ஓகே. செப்பரேட் தி டிஃப்ரெண்ட் பியரிங் ஸ்டேட்டம் அப்படின்றோம். செப்பரேட் தி பியரிங் ஸ்டேட்டத்தை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக சைக்கிள் பைல் லோட் டெஸ்ட். ஓகேங்களா. சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2 வீல் அப்படின்ற மாதிரி 2 வீலை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்டுருங்க. பைல் லோட் டெஸ்ட் சூட்டபிள் ஃபார் டென்ஸ் சாண்டுக்கு சூட்டபிள். ஓகே. எஸ்பிட் டெஸ்ட் கொகிஷன் லெஸ் ஆயிலுக்கு சூட்டபிள். ஐடி ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, டென்சிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சைக்கிள் பைல் லோட் சூட்டபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் லேயருடைய ஸ்டேட்டம் கொடுக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டம் லேயருடைய பீரிங் கெப்பாசிட்டி கொடுக்கும். பைல் ரெஸ்டிங் ஆன் தி சாண்ட் ஸ்டேட்டம் அப்படின்றோம். பைல் ரெஸ்டிங் ஆன் தி சாண்ட் ஸ்டேட்டம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், இட் இஸ் ஒன்லி ஃபார் பியரிங். ஓகேங்களா. சைடு ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சைடு ஃப்ரிக்ஷன் இஸ் தெர் இஸ் நத்திங். ஃப்ரிக்ஷன் நமக்கு சாண்டில் ஃப்ரிக்ஷன் இருக்குமா, நமக்கு ஃப்ரிக்ஷனே இருக்காது. ஓகே. ரெசிஸ்டிங் ஃப்ரிக்ஷன் நமக்கு வந்து இருக்காது. நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வேணால் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. பட் ரெஸ்டிங் ஆன் சாண்ட் ஸ்டேட்டம், டென்ஸ் சாண்ட் ஸ்டேட்டம் பண்ணும்போது கண்டிப்பாக பியரிங் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அப்போ நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா NQ gamma into D ஏரியா into ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஃபார் நாட் ஃபைல் ஃபவுண்டேஷன், ஷாலோ ஃபவுண்டேஷன். பட் இந்தமாரி ஒரு கொஸ்டின்ஸ் NQ N gamma வேல்யூலாம் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கும் போது டேரெக்டாக அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். gamma into D. ஸோ அதனுடைய ஃபேக்டர்ஸ், ஓகே, பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் ஆங்குலர் இன்டர் ஃப்ரிக்ஷன் வச்சு NQ கொடுத்துருக்காங்க. அப்போ NQ gamma into D ஏரியா ஆஃப் தி பியரிங். ஓகேவா. பியரிங் அப்படிங்கும்போது by D squared by 4 டிபெண்டிங் அப்பான் தி கிராஸ் செக்ஷன். ப்ரொப்போசல் டிசைன் கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த ப்ரொப்போசல் டிசைன் கான்செப்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொப்போசல் டிசைன் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் ஒரு பைல் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ அந்த பில்டிங்கோட வெயிட்டே எல்லாம் கால்குலேட் பண்ணி ஆல்ரெடி டிசைன் டேட்டா வச்சிருப்பாரு ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். ஓகே. ஒரு டிசைன் இன்ஜினியர். ஓகே. இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் நம்ம இதுக்கு மேலே இன்னொன்று நான் கண்ட போகிறேன், ப்ரொப்போஸ்டு ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க போகணும் அப்படிங்கும்போது ஸோ அதோட வித்து சைஸை வச்சு நமக்கு மறுபடியும் ஒரு ஆன்சர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதாவது நியூ சைஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் எடுக்கிறோம் பேஸ்ட் ஆன் ஓல்டு டேட்டா given pressure versus settlement. ஓகேங்களா. கொடுத்துருவாங்க. அண்ட் பியரிங் வேல்யூஸ், ஓகே, தே ஆர் கிவன். பியரிங் வேல்யூஸ் தே ஆர் கிவன். ஓகேங்களா. இந்த டேட்டா நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் என்ன வேல்யூ அதை எடுத்துக்கணும். ஆமாம், எஸ், கரெக்டு தானே. பியரிங் இன்ட்டு ஏரியா லோடு ஒன்று கிடைக்கும். ப்ரெஷர் இன்ட்டு டெல்டா மீன்ஸ் ப்ரெஷர் இன்ட்டு அதனுடைய ஏரியா அதனுடைய வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுலேயும் மினிமம் இருக்குது, அதுதான் எடுத்து நான் டிசைன் பண்ணோம். இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன் கான்செப்ட். மினிமம் ப்ரெஷர் அண்டு பியரிங் எடுத்தாச்சு. பர் மீட்டர் வித், அப்போ பர் மீட்டர் வித் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. சாரி, வித்து வந்து நமக்கு தெரியும். வித்து வந்து நமக்கு பி மீட்டர். ஓகே. சாரி, பர் வித் இஸ் த பி மீட்டர் அண்டு லென்த் வந்து பர் மீட்டர் எடுத்துக்கிறோம். லென்த் 5 மீட்டர் 5 மீட்டர் மல்டி பண்ணிங்க, 10 மீட்டர் 10 மீட்டர் மல்டி பண்ணிங்க. அப்போ நியூ சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் பேஸ்ட் ஆன் தி செட்டில்மெண்ட் அண்டு லோட் அப்படின்றோம். நியூ சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் வந்து நியூ செட்டில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. நியூ செட்டில்மெண்ட் அண்டு லோடு வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த டேட்டா இப்போ நம்ம வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங்க்கு நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க. ஓகேங்களா. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தி ப்ரொபோஸ்டு பில்டிங் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி நியூ ப்ரெஷர் அண்டு செட்டில்மெண்ட், நியூ செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் பைல் அண்டு சைட் இன்ஸ்டலேஷன். அப்போ டிசைன் ஆஃப் பைல் அண்ட் சைட் இன்ஸ்டலேஷன் நமக்கு தெரியும். பைல் லோட் டெஸ்ட் நம்ம பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. அதில் வந்து டிரைவ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பைல் நம்ம சொல்கிறோம். பாசிபிள் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் நமக்கு லாஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. அதை பைல் டிரைவ்டு இன் சாஃப்ட் பாசிபிள் டு லாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டோன்ட் லோட் இமிடியட்லி, டேக் சம் ஃபியூ டேஸ், கெட்ஸ் ரீகெயின். ஓகே. இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா,
ஸோ ஒரு லோடை வந்து பார்த்திங்கன்னா பைல் இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. மொத்தமாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 5 மீட்டர் அப்படின்னா ஃபஸ்ட் டே 5 மீட்டர் ட்ரைவ் பண்ணி முடிஞ்சாச்சு. ஸோ இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேவே செகண்ட் பைல் வந்து நம்ம ட்ரைவ் பண்ண வேணாம். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிருக்குங்களா. திக்ஸோட்ரோபி படிச்சிருக்கோமா, விஸ்காசிட்டி இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் ரீகைன் தி ஸ்ட்ரென்த் அப்படி நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. திக்ஸோட்ரோபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சென்சிட்டிவிட்டி, போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ நான் 2-3 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், ரீகைன் ஸ்ட்ரென்த் ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து பையில் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரைவ் பண்ணுறதுக்கு எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சைட்டோடைய சென்டரில், அதாவது ஒரு ஃபுட்டிங் ஏரியாவுடைய ஓகேங்களா, ஃபுட்டிங் ஏரியாவுடைய சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய அவுட்டருக்கு போங்க. அப்போ தான் நமக்கு வந்து சாயில் நமக்கு என்ன ஆகும், வில் கெட் லூஸ் சாயில் கோயிங் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்னா சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஷுட் பி கோ ஃப்ரம் அவுட். ஓகே, ஸ்டார்ட் அட் சென்டர் அண்ட் டுவர்ட்ஸ் அவுட்டர் அப்படின்றோம். ஸ்டார்ட் அட் சென்டர் அண்ட் கோ ஃபார் டுவர்ட்ஸ் அவுட்டர். காஸ்ட் வந்து லெஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் தி பைல் டிரைவன் இஸ் cost is less and resistance of the pile driven is less. அப்போ resistance of the pile driving is less அப்படின்றோம். அப்போ ஈஸியாக நமக்கு வந்து டிரைவ் ஆகும். அப்போ resistance of the pile is more, driving is less அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. சிம்பிளான ஒரே கொஸ்டின், சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி அவுட்வர்டில் போகணும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பைல் ஃபவுண்டேஷனுடைய பேசிக்ஸ். ஓகே, அதாவது சாயில் மெக்கானிக்ஸோடைய டோட்டலாக நம்ம பேசிக் படிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம படித்தாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோமா, கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இதுவரை நம்ம படித்தது ஒரு 50% நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். 50% பார்த்திங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸில் கவர் பண்ணியாச்சு. அதேமாரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லையும் ஓகேங்களா, SOMலையும் 50% கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஷின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் டெஸ்ட் நம்ம நிறைய எழுதி பார்க்கணும். டெஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் உட்காந்துட்டு எழுதணுமான்னு அவசியம் கிடையாது. ஒரு டாபிக் முடிச்சுட்டு அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் படிச்சிட்டேன். அப்போ அதில் என்னென்ன கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்லாம் எழுதி பாருங்கள் ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் படிச்சாச்சு, ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் ஒன் படிச்சுட்டேன், டார்ஷன் படிச்சுட்டேன். அப்படிங்கும்போது அதெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் என்ன டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, அதை எப்படிலாம் ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, BARC பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், அதாவது 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டைஃபண்டோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்டிங். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம். ஏன்னு கேட்டோம்னா, இப்போ த்ரூ கேட் மூலம் இதை எடுப்பாங்க. கேட்லாம் போனால் நம்மனா மோர் தென் 980 மார்க் 70 மார்க் எடுக்கிறவங்க தான் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட் எக்ஸாம் சிலபஸ் வந்து கேட் எக்ஸாம் சிலபஸ் தான், எக்ஸாம் ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் தான். ஓகே, ஆனால் வந்து நமக்கு 2 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட் நம்ம எழுதிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும்னு சொல்ல முடியாது, மாடரேட் தான். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 60% வந்து ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஈஸியான கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனுடைய சயின்டிஃபிக் ஆஃபீஸருடைய கிரேட் என்ன வருது, ப்ளஸ் அந்த ட்ரைனிங் பீரியடு, அவங்க எவ்வளோ பாண்டு. ஓகே, முன்னில பாண்டு கிடையாது, பட் ஆனால் இப்போ 3 இயர்ஸ்க்கு ஒரு பாண்டு வச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனுடைய ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாயில் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் அதை பேஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இல்லைனா வந்து RCC ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.